لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور ما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أبت لا تعبد الشيطان إن الشيطان كان للرحمن عصيا يا أبت إني أخاف أن يمسك عذاب من الرحمن فتكون للشيطان وليا كان راغب عنك عن آلهتي يا إبراهيم لئن لم تنتهي لأرجمنك واهجرني مليا صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏகன் நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழனைக்கும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுவை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அந்த அல்லாஹுடைய பேர் நாம் கூறிய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் இவ்வுயிரின் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடிகளை அனுபவத்து சகாத சமது வாழ்வினை பின்பற்றி வெற்றிகளை கண்டறிவின் சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள், பெண்கள், இறுதி நாள் வரைக்கும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய அத்தகைய மக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதா. எல்லோரு நாள் இவ்வுலகம் மனிததன் பின்னால் முடிந்ததன் பின்னால் மேலான சுவர்க்கங்களை பெற்றமாக செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வான். அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகும். நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம், அதனூடாக நாளைய மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயரிய சுவர்க்கத்தில் இருப்போம் என்ற எண்ணத்தை உள்ளத்தில் ஆழமாக வைத்து எண்ணிக்காக்கூடிய நியத்தோடு பள்ளியிலே அமர்ந்திருக்கக்கூடிய வல்லவர்களே, நல்லவர்களே, வாலிபர்களே, வயோதிகளே, வரவிற்கு நண்பர்களே, அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியே இருக்கின்ற போதும், உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூர் இருக்கின்ற போதும், தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பரகசியமாகவும், அறிமுகமானவருக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவருக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களிலும் சங்கடமான இக்கட்டான கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு தக்குவாவோடு இறைச்சித்தோடு வாழ்ந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து சொல்லிக் கொடுக்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரனும் மிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எங்களை படைத்து எங்களுக்கு என்ற புனிதமான ஒரு மார்க்கத்தை இறைவன் எங்களுக்கு தந்திருக்கிறார்.
நானும் நீங்களும் புனித தீன் இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கிறோம். இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் புனிதமானது. இஸ்லாம் என்ற மார்க்கம் எப்படி புனிதமானதோ அந்த இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றிருக்கின்ற நானும் நீங்களும் புனிதமானது. உலகத்திலே எங்கே எந்த மூலை முழுக்கிலே ஒரு முஸ்லிமாக முஸ்லிமுடைய உயிர், அந்த முஸ்லிமுடைய உடைமை, அந்த முஸ்லிமுடைய எல்லாம் பெருமதியானவை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிம்மதியை, சந்தோஷத்தை, அமைதியை எதிரே வைத்திருக்கிறான் என்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றி வாழ்வதில்லை. நிம்மதி என்பது ஆட்சிகளால் கிடையாது. ஆட்சிகளால் நிம்மதி கிடைக்குமாக இருந்தால் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மன்னராக இருக்கலாம் அல்லது ஜனாதிபதியாக இருக்கலாம். அவர்களிடத்திலே கொஞ்சம் அணுகி கேளுங்கள், உங்களிடத்திலே நிம்மதி இருக்கிறதா? கனிமா நிம்மதி இல்லை என்று சொல்லுவார். எனவே ஆட்சிகளால் நிம்மதி கிடையாது. பணங்களால், பொருள்களால் நிம்மதி இருக்குதா என்றால் அதிலும் கிடையாது. கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காரூன் உலகிலே மிகப்பெரிய ஒரு செல்வந்தன். அவனுடைய சாவிகளையே ஒட்டகங்கள் சுமக்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வந்தன். ஆனால் செல்வங்களால் அந்த காரூனுக்கு இறைவன் நிம்மதியை கொடுத்தது கிடையாது. அந்த செல்வத்தின் மூலமாக தன்னையை தான் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வை மறந்த செல்வம், மார்க்கம் தெரியாத செல்வம். அன்பானவர்களை, இன்னும் அவனுடைய அந்த புதைக்கப்பட்டிருக்கிற இடம் இன்னும் சுழிவாங்கப்பட்டு கீழே சென்று கொண்டிருக்கின்ற வரலாறுகளை நாம் படித்திருக்கிறோம். இன்று எந்த அளவென்றால் குப்பை கூடங்கள் எல்லாம் வீட்டக்கூடிய ஒரு இடமாக அவனுடைய அந்த அடக்கத்தளவு இருப்பதை பார்க்கிறோம். ஏன் கண்ணியமானவர்களே, சரீரத்தை, மார்க்கத்தை இந்த உலகத்திலே மேலாக கருதவில்லை, தன்னுடைய செல்வத்தை மேலாக கருதினான். எனவே நானும் நீங்கள் இந்த உலகத்திலே நிம்மதி அல்லாஹ் ஒன்றிலே வைத்திருக்கிறான். அதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நினைவாற்றுவதாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் காவலாளர்களால் நானும் நீங்களும் நிச்சயமாக இந்த உலகத்தில் இருப்போம் என்றால் அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயமாக வெகு தூரத்தில் இல்லை, அதாவது அண்மையில் இருக்கிறது என்பதை நான் நீங்கள் விளக்கிக் கொள்கிறேன். அன்பானவர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் ஏராளமான செல்வங்களை எங்களுக்கு தந்திருக்கிறார். அதில் மிகப்பெரிய ஒரு செல்வம் தான் குழந்தை செல்வம், பிள்ளை செல்வம். நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே தவம் இருந்து கெஞ்சி அழுது கண்ணீர் வடித்து கேட்ட செல்வம் தான் குழந்தை செல்வம். அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் குழந்தைகளை கொடுக்கவில்லை. அதற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏராளமான ஆண் மக்களை கொடுத்தான். அதற்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏராளமான பெண் மக்களை கொடுத்தான், ஆண் மக்களை கொடுக்கவில்லை. எங்கள் தலைவர் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆண்களையும் கொடுத்தான், பெண்களையும் கொடுத்தான், குழந்தைகளாக. இந்த உலகத்திலே பார்க்கிறோம், குழந்தை கிடைக்கின்ற வழியை விட குழந்தை இல்லாதவர்களுக்குள்ள வழி, கவலை அதிகம். குழந்தை கிடைக்கின்ற வழி சில நிமிடங்களிலே, சில மனுஷியானங்களிலே அது நின்றுவிடும், போய்விடும். குழந்தை இல்லாதவருக்கு ஆயுள் முழுக்க கவலையாகும். எனக்கு தெரிந்த நிறைய நண்பர்கள் இருக்கிறார், நண்பர் இருக்கிறார். அதனுடைய ஊரை சேர்ந்தவர், பட்டராமல்லை அந்த பகுதியை சேர்ந்தவர். சுமார் 17 வருடங்கள் திருமணம் அளித்து குழந்தை இல்லை. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழந்தையுடைய பெருமதி அவரிடத்திலே போய் கேட்டால் அவர் பதில் சொல்ல மாட்டார், கண்ணீர் வடித்து விடுவார். எதை சொல்கிறேன் என்றால், இறைவன் எங்களுக்கு தந்த நிஅமத், அருட்கொடை, அது எங்களுக்கு விளங்காது. அதனுடைய பெருமதி எங்களுக்கு விளங்குவது கிடையாது. அதனால்தான் தந்திருக்கின்ற செல்வத்தை செல்வமாக நானும் நீங்களும் கருதாத வரை நிச்சயமாக அது எங்களுக்கு பெரிதாக விளங்காது. எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே இறைவன் வானத்தை படைத்து வானத்தை அழகாக்க நட்சத்திரங்களை இறைவன் படைத்தான். பூமியை படைத்த அல்லாஹ் பூமி அழகாக்க பூண்டுகளை, மரங்களை அமைத்து தந்தார். இந்த வானம் பூமி எப்படி அழகாக இருக்கிறதோ அதே போன்று கணவன் மனைவி, இந்த ஆண் பெண் என்ற இரு தாராயம் அல்லாஹ் அழகாக்க அவருடைய கண்குளிர்ச்சிக்காக, நிம்மதிக்காக குழந்தை என்ற பாக்கியத்தை, செல்வத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார். ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை படித்து பாருங்கள். ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தைகள் கிடையாது. அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கெஞ்சி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து அல்லாஹ்விடத்திலே குழந்தையை பெற்றுக் கொண்டார்கள். ரப்பி லா தஸர்னி ஃபர்தா வ அன்த கைருல் வாரிசீன். இறைவா, என்னை இந்த உலக வாழ்க்கையிலே தனி மனிதனாக ஆக்கிவிடார், சந்ததி அற்றவனாக ஆக்கிவிடார்.
எனக்கு சந்ததியை தருவாயாக, சந்ததிகளை அளிப்பதிலே கொடையளிப்பதிலே நீ மேலான நிறைவா என்று அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்விடத்திலே குழந்தை செல்வத்தை மண்டாடி கேட்டார்கள் நபிமார்கள். فاستجبنا له ووهبنا له يحيى واصلحنا له زوجا. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், அவருடைய மனைவியோ மலடியாக இருந்தார், குழந்தை கிடைக்காத வயது முதிர்ந்த பருவத்தில் இருந்தார். அந்த தாயை, அந்த மலட்டுத்தன்மையை நாங்கள் போக்கி குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அந்த குழந்தைக்கு யஹ்யா என்ற ஒரு பெயரையும் நாங்கள் சூட்டினோம் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்றான். கனிமார்களே, மௌத்துக்கு பின்னால் நாங்கள் தொழுகை எங்களோடு வந்துவிடும், கொடுத்த செய்த நல்லவர்கள் எங்களோடு வந்துவிடும். மௌத்துக்கு பின்னால் எங்களுடைய கபருக்கு தொடரக்கூடிய இந்த உலகத்திலே நிரந்தரமாக வரக்கூடிய ஒரு ஆள் இருக்குமாக இருந்தால் வலதும் சாலிஹும், சாலிஹான குழந்தைகள், நல்ல குழந்தைகளை உருவாக்கினால் அவர்களுடைய நலவுகள் எங்களுடைய கபருக்கு வந்து சேரும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகிலே அல்லாஹ் 2 வகையான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஒன்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய வாழ்க்கைகள், இன்னொன்று அல்லாஹ்வை மறுத்து நிராகரித்து வாழக்கூடிய வாழ்க்கை. அது எங்களுடைய தெரிவில் தான், எங்களுடைய வாழ்க்கையில் தான் நாங்கள் சிறப்பணுவதற்கான் இருக்கிறது. நாங்கள் எந்த முறையிலே வாழுகிறோம்? அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான், இம்மா ஷாகிரா வ இம்மா கஃபூரா. ஒன்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய வாழ்க்கை, சுக்ரியத்தான வாழ்க்கை. இன்னொன்று இருக்கிற குப்ரியத்தான வாழ்க்கை, அல்லாஹ்வை நிராகரித்து வாழக்கூடிய வாழ்க்கை. எனவே அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக நானும் நீங்களும் வாழ்ந்தால் எந்த அளவு நலவுகள் கிடைக்கும், இந்த உலகத்திலே எந்த அளவு நலவு கிடைக்கும், மௌத்துக்கு பின்னால் எப்படி நலவு கிடைக்கும் என்ற விடயத்தை நாங்கள் விலகி இருக்கிறோம், புரிந்திருக்கிறோம். குப்ரியத்தான வாழ்க்கையை வாழ்ந்தால், அந்த குப்ரியத்திலே வாழ்ந்தால் மௌத்துக்கு பின்னால் எவ்வளவு கை செய்தோம், இந்த உலகத்திலே எவ்வளவு கை செய்தோம் நெருக்கடி என்ற விஷயத்தை நாங்கள் விலகி இருக்கிறோம். எனவே ஒரு வாழ்க்கை அல்லாஹ்வை நன்றி செலுத்தி வாழக்கூடிய வாழ்க்கை, இன்னொன்று அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடிய வாழ்க்கை. அன்பானவர்களே, இன்னும் ஒரு இடத்துல சொல்கிறான், நீங்க விரும்பினா அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்க, மேலும் நீங்க விரும்பினா அல்லாஹ்வை நிராகரியுங்க. கண்ணியமானவர்களே, நாங்க ஈமான் கொள்ளணும் என்பது அல்லாஹ்வுக்கு அவசியம் அல்ல, ஆனா அது எங்களுக்கு அவசியம். எங்கட நிம்மதி, எங்கட எதிர்காலம், அதுவே முடிவே இல்லாத ஆசுரா இலட்சிய கனவுகள் நனவாக நானும் நீங்கள் சுவர்க்கத்திலே நிரந்தரமாக குடியிருக்க எங்களுக்கு ஈமான் தேவை. நானும் நீங்கள் ஈமான்தாரிகளாக இருக்க வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கு அல்லாஹ் சொல்கிறார், நீங்க விரும்பினா அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்க, விரும்பினா அல்லாஹ்வை நிராகரிங்க. அல்லாஹ்வை ஈமான் கொண்டு வாழ்ந்தா, அல்லாஹ்வை ஏற்று வாழ்ந்தா, குர்ஆன் ஹதீஸ் படி நாங்க எங்க வாழ்க்கையை அமைச்சுக் கொண்டா என்ன நலவுகள் கிடைக்கும் என்பது எங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வை நிராகரித்து வாழ்ந்தா, குப்ரியத்துல வாழ்ந்தா என்னென்ன கெடுதிகள் எங்களுக்கு வர இருக்குது என்பது எங்களுக்கு தெரியும். இன்னும் ஒரு இடத்துல சொல்லுகிறான், பல சத்தியங்களுக்கு அப்பால் அல்லாஹ் ஒரு வெற்றியையும் ஒரு தோல்வியையும் சொல்கிறான். யாருடைய ஆன்மா? அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், யாருடைய இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா நிறைய இந்த படைத்திருக்கின்ற அந்த படைப்புகள் அல்லாஹ்வுடைய படைப்புகளின் சத்தியம் செய்துவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நப்சுக்கு, அந்த மனிதனுக்கு, அந்த ஆன்மாவுக்கு நல்லதையே நாங்கள் காட்டி கொடுத்திருக்கிறோம். இது நல்ல பாதை, இது கெட்ட பாதை என்பதை அந்த ஆன்மாவுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம், தெரியப்படுத்திருக்கிறோம் என்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த உலக வாழ்க்கையை வாழுகின்ற போது நாம் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி வாழ வேண்டும். மார்க்கத்துடைய அறிவு மிக முக்கியமானது, அவசியமானது. மார்க்கம் இல்லை என்றால் இந்த உலக வாழ்க்கையிலே நிச்சயமாக நாங்கள் சந்தோஷமான வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கை அமையாது. மௌத்துக்கு பின்னாலும் நாங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுகின்றோமா? முதலாவது நாங்கள் ஒரு முஸ்லீம், அதுக்கு பின்னால்தான் வியாபாரம், அதுக்கு பின்னால்தான் வியாபாரம். நாங்கள் ஒரு வைத்தியரா? நாங்கள் ஒரு முஸ்லீம், அதுக்கு பின்னால்தான் ஒரு வைத்தியர். நாங்கள் ஒரு பெற்றாரா? நாங்கள் ஒரு முஸ்லீம், அதுக்கு பின்னால்தான் நாங்கள் ஒரு பெற்றார். கண்ணியமானவர்களே, ஒவ்வொருவரும் கொஞ்சம் உள்ளத்தில் ஆழமாக பதிவு. இனத்துறா அலத்துறா இலத்துறா, மண்ணிலிருந்து வந்தோம், மண்ணுக்கு மேலே வாழுகிறோம், மண்ணுக்குள்ளே போகிறோம் என்பதற்காக நாம் நினைத்தவாறு வாழ முடியாது. அது மாற்று மத கலாச்சாரம். எங்களுக்கு மண்ணுக்கு மேலே வாழ்ந்தாலும், மண்ணுக்கு கீழே மீண்டும் நாங்கள் மூத்தாகி எங்களை அடைக்கப்பட்டாலும் அதற்கு கீழாலும் அதற்கு பின்னால் ஒரு உலகம் இருக்கிறது. இந்த உலகத்தில் நாங்க பார்க்கிறோம், ஏலவல் பரீட்சை, உயர்தர பரீட்சை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் படிக்கின்ற காலம்,
பிள்ளைகிட்ட கேட்டா சொல்லுவார்கள், படிக்கிறீங்களா மகன்? ஓ படிக்கிறோம் சொல்லுவாங்க. பரீட்சையின் முடிவிலே தெரிய பிள்ளையை படித்திருக்கிறதா, விளையாடி இருக்கிறதா? அதே போல நானும் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி வாழ்ந்திருக்கிறோமா அல்லது நானும் நீங்களும் விளையாடி இருக்கிறோமா? இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நடிச்சு வாழ்ந்திருக்கிறோமா என்பதை அது எங்களுக்கு தெரியவில்லை. எனவே இந்த உலகத்தை நாங்கள் நினைத்தமாறு வாழ்ந்துவிட்டால் நாளைய கியாமத்துடைய நாளையை அல்லாஹ்வுக்கு முன்னால் எந்த முகத்தோடு நாம் அல்லாஹ்வை சந்திப்போம்? அன்பானவர்கள், இந்த உலகத்திலே அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி வாழ்வோம். கேவலம் என்பது ஒரு தவறு செய்து போட்டு பெற்றோருக்கு முன்னால் நிற்பது கேவலம் அல்ல. ஊர்ல ஒரு தவறு செய்து போட்டு நிர்வாகத்துக்கு முன்னால் அனுப்பது தவறு அல்ல, அது ஒரு சின்ன தவறு. ஒரு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு முன்னால் அனுப்பது தவறு அல்ல. அதப்படி பெரிய தவறு இருக்கிறது, பெரிய ஒரு கை சேதம் இருக்கிறது. நானும் நீங்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தாமல், அல்லாஹ் தந்த ஆயுள்ள அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து விட்டு மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ்வுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நானும் நீங்கள் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டால் அதை விட மிகப்பெரிய ஒரு கேவலம் இந்த உலகத்தில் வேறொன்றும் இருக்க முடியாது. எனவே தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்வை நாங்கள் சீராக்கிக் கொள்வோம். பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுப்போம், ஷரீஅத்தை கொடுப்போம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கத்துடைய கல்வி குழந்தைகளுக்கு கொடுப்பது மிக மிக அவசியமானது. எங்களுக்கு தெரியும் குர்ஆன் மதரசா இருக்கு, இன்னும் மேலதிகமான பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய ஒழுக்க கல்விகள் இருக்கு. இந்த கல்விகளை கொடுப்பது எங்களுடைய அவசியமானது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரபு இருக்குது. குழந்தைகளுக்கு குர்ஆன் மதரசாக்களிலே முடியுமான வரை அரபுகளை சொல்லிக் கொடுப்பார். கண்ணியமானவர்களுடைய பெயர்கள் எல்லாம் தமிழ் சொற்களை வைத்தோ ஆங்கில சொற்களை வைத்தோ வைக்கப்பட்ட பெயர் கிடையாது. அரபை மூலதனமாக கொண்டு அரபு சொற்களை எடுத்துதான் எங்களுக்கு பெயர் வைக்கப்பட்டது. எல்லாருடைய பெயரும் முஹம்மதாக இருக்கலாம், அஹ்மதாக இருக்கலாம், அல்லது ஹாமிதாக இருக்கலாம், அல்லது மஹ்மூதாக இருக்கலாம். அதெல்லாம் ஒரு சொல்லி எடுக்கப்பட்டது. அதெல்லாம் அரபு சொற்களை கொண்டுதான் பெயர் வைக்கப்படுகிறது. பெயர் வைக்க வேண்டுமா? அரபு அவசியம். நானும் நீங்களும் கலிமா சொல்ல வேண்டுமா? அரபு அவசியம். பள்ளியில அதான் சொல்ல வேண்டுமா? அரபு அவசியம். தொழுவிக்க வேண்டுமா? குர்ஆன் அரபு பாட்டு. அரபுலதான் குர்ஆன் ஓதணும், தமிழ்ல குர்ஆன் ஓதுகிறார். குர்ஆன் ஹதீஸை எப்படி நாங்க விளங்கணும், ஹதீஸை படிக்கணுமா, ஹதீஸை வாசிக்கணுமா, அரபு செய்யணும். அதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்துல எல்லா விடயங்களும் நாங்க எப்படி மாதங்களை பாடமாக்கினாலும் எங்களுடைய அன்றாட வணக்கம் நோம்பாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், அதாவது இதர இஸ்லாமுடைய விடயங்களாக இருக்கலாம், பெண்மணிகளோடு சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கலாம். இந்த எல்லா விவகாரங்களும் இந்த அரபு கணக்கை கொண்டுதான் முஹர்ரம் சஃபர் என்று சொல்லக்கூடிய. எனவே கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் உள்ளத்துல ஆழமா ஒரு விடயத்தை பதிய வைக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி மிக மிக அவசியம். குழந்தைகளை பக்குவமானவர்களாக, பிள்ளைகளை ஒழுக்கமுள்ளவர்களாக வளர்த்தால் நிச்சயமாக குழந்தைகள் ஒரு காலம் நாங்கள் தவறு செய்கின்ற போது எங்களை அவர்கள் திருத்துவார்கள். அதன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? தானும் குர்ஆனை படித்து அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கவன். இவர்கள் உலகத்திலே பூமிக்கு வேலை வாழக்கூடியவர்களில் சிறந்தவர்கள் என்ற பட்டியலில் அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மார்க்கத்தை படிப்பது, ஒரு தொழுகையாளி தொழுகையை பற்றி படிப்பது, ஒரு வியாபாரி வியாபாரத்தை பற்றி படிப்பது, ஒரு முதலாளி அந்த முதலாளித்துவம் அந்த முதலாளியாக இருப்பதற்குரிய விடயங்களை படிப்பது, ஒரு விவசாயி அது சம்பந்தப்பட்ட ஷரியாவுடைய விடயங்களை படிப்பது கட்டாயம், அது கடமை. தொழுகை அன்றாட தொழக்கூடிய கடமை. தொழுகையை பற்றி படிக்காமல் தொழுதால், தொழுகை சூரா ஃபாத்திஹா இல்லாமல் தொழுதால், ருக்கூ சுஜூதுடைய சட்டம் தெரியாமல் தொழுதால், கனிமானவர்களே தொழுகையுடைய பரதுகள் இல்லாமல் தொழுதால் தொழுகையுடைய ஹாலாத் என்ன? எனவே இந்த உலகத்துல எல்லாரும் ஆங்கிலம் படிக்க வேண்டும், எல்லாரும் ஏனைய கல்விகளை படிக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. அதை படித்துக் கொண்டால் மிக மிக ஏற்றமானது, நல்ல இந்த உலக விடயங்கள்ல நல்ல. ஆனா மார்க்கத்தை படிப்பது எல்லாரையும் கடமை. கலிமா சொல்றது எல்லாரையும் கடமை. கலிமானவர்களே, அதான் இகாமத் சூரா ஃபாத்திஹா சொல்லக்கூடிய எல்லாருடைய கடமை சூரா ஃபாத்திஹா ஓது. இன்னைக்கு எத்தனையோ ஜனாஸாக்கள் நாம பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, குழந்தைகளுக்கு தொழுகை கேளாது, பிள்ளைகளுக்கு பள்ளி அதற்கான் தொழுகிறார்.
ஜனாசாவை குளிப்பாட்ட விடயங்களில் கூட குழந்தைகள் முன்னுக்கு போக மாட்டாங்க. கண்ணியமானவர்களே, கடைசியா தந்தையை வச்சு ஒரு துவா செய்யறதுக்கு, கடைசியா தந்தையை வச்சு ஒரு தொழுவிக்கிறதுக்கு கொடுத்து வைக்காத பிள்ளைகள் கண்ணியமானவர்கள் இந்த உலகத்துல எந்த பிள்ளைகளை நாம் உருவாக்குறோம்? மார்க்கத்தை கொடுக்கணும். நிச்சயமா அது எங்களுக்கு வெற்றியை தரும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறுகள் சரி, குர்ஆன்ல அல்லாஹ் பல வரலாறுகளை பேசியிருக்கிறார். பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு வசியத்து பண்ணுவார்கள், தயார் செய்வார்கள், உபதேசம் பண்ணுவார்கள். ஆனால் குர்ஆன் ஒரு ஸ்டோரியை பேசியது, ஒரு வரலாறு பேசியது. குழந்தைகளும் பெற்றோருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. குழந்தைகளும் தாய் தாப்பன் தவறுகின்ற போது வழி நடத்திருக்கிறாங்க. குர்ஆன் சொல்லுது, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறு. யா அபதி லா தஅபுதி ஷைத்தான் இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா. என் அருமை தந்தையே, நீங்க ஷைத்தானை வணங்கவானாம். ஷைத்தான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவன். என் அருமை வாப்பாவே, நீங்க ஷைத்தானை வணங்க வேண்டாம். ஷைத்தான் படைச்ச ரப்புக்கு மாறு செய்யக்கூடியவன் என்று ஷைத்தானை வணங்கக்கூடிய ஆதரை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அந்த ஆதருடைய மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பிள்ளை வாப்பாக்கு உபதேசம். ஒரு பிள்ளை வாப்பாக்கு பயான் செய்து ஷைத்தானை வணங்க வேண்டாம், அது நல்ல விடயம் அல்ல. ஷைத்தான் படைச்ச ரப்புக்கு மாறு செய்யக்கூடியவன். அந்த குழந்தை தொடர்ந்து சொல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யா அபதி أخاف أن يمسك عذاب من الرحمن فتكون للشيطان وليا. என் அருமை தந்தையே, நீங்க ஷைத்தானை வணங்கினா அல்லாஹ்வுடைய அஸாப் உங்களை பிடித்துக் கொள்ளும். அதை என்னால தாங்கிக் கொள்ளேடா, எனவே ஷைத்தானை வணங்கமானா தந்தையே என்று அந்த பிள்ளை வாப்பாக்கு உபதேசப்பட்ட. ஒரு வாப்பா கொண்டு நடந்தா இந்த மகனால தாங்க ஏலா அல்லவா? அதனால என் அருமை தந்தையே ஷைத்தானை வணங்கவானா, அல்லாஹ்வுடைய அஸாபங்களை பிடித்துக் கொள்ளும். அந்த பிள்ளையுடைய பயான கேள்வி. அந்த பயானுக்கு பின்னால எல்லாத்தையும் அமைதியா கேட்டு ஆதர் பேச ஆரம்பிக்கிறார். قال أرأيتم عن آلهتي يا إبراهيم لئن لم تنتهي لأرجمنك واهجرني مليا. என்ன இப்ராஹிம் சொல்ற, உறவு நாள வணங்கிட்டு வந்த விக்கிரகங்களை சைத்தான வணங்கவானான்னு சொல்றியா? இந்த வேலையை எங்களுக்கு விடையேடா, இதை நீ எனக்கு சொல்ல வந்தானா கல்லால் அடிக்கி கொள்ளுவேன் என்று மகனை பார்த்து வாப்பா சொல்றான். இந்த சந்தர்ப்பத்திலையும் அந்த மகன் எப்படி நடக்கிறார் தொடர்ந்து குர்ஆன் பேசுறது. அப்படியே அந்த மகன் வாப்பாக்கு துவா செய்யறான். அன்பான அல்லாஹ்வுடைய இது எவ்வளவு எங்களுக்கு தெரியும். ஒரு வீட்டுக்கு 2 கட்சிக்காரே இருக்கிறது, கைகளுக்கு அடிப்படி வந்திருக்கு. ஆனா 2 மார்க்கத்துல உள்ளவங்க ஒரு வீட்டுக்கு வாழ்ந்திருக்கிறாங்கன்றா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு எங்களுக்கு சார்ந்து. கனிமான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களை குழந்தைகளை நல்லா வளர்த்தா குழந்தைகள் எங்களுக்கு வழிகாட்டுவார்கள், குழந்தைகள் எங்களுக்கு நல்லதை சொல்லுவார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய குழந்தைகளை கண்டிக்க வேண்டிய இடத்துல நாங்கள் கண்டிப்போம், கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்க வேண்டும். அப்படி செய்யவில்லையா ஒரு காலம் எங்களை குழந்தைய பாதுகாப்பு துறை கண்டிப்போம், ஒரு காலம் எங்களை குழந்தை யாரோ ஒருவர் பாதையில கண்டிப்பார். அன்றைக்கு கவலைப்பட்டு நாங்க வேலையே கிடையாது, அன்றைய கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமே கிடையாது. அதனால சிறு பிராயங்கள்ல உங்களோட குழந்தைகளை நல்வழிப்படுத்துங்க, நல்ல முறையில மார்க்கத்துடைய அறிவுகளை கொடுங்க. அன்பானவர்களை, அந்த குழந்தைகள் எங்களுக்கு எதிர்காலத்துல உதவுவார்கள், எங்களை துவக்கத்தில் கேட்பார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எங்களுக்கு எதிரி இஸ்லாத்தின் எதிரிகள் அல்ல. எங்கட வீட்டுக்குள்ள எங்கட குழந்தைகளுக்கு ஷரியத்தை கொடுக்கலையா, வாப்பமான பெருமதியை கொடுக்கலையா, அல்லாஹ் ரசூலை பத்தி பெருமதியை கொடுக்கலையா, உஸ்தாதுமார் உலமாக்கள் பெருமதியை கொடுக்கலையா, கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர் பெருமதியை கொடுக்கலையா, எங்கட குடும்ப உறவுகள்ல பெருமதியை கொடுக்கலையா, கண்ணியமானவர்களை பிள்ளை எப்போது அவங்களை எல்லாம் அவமதிக்க ஆரம்பிக்குமோ அன்றைக்கு எதிரி எங்களை வீட்டுக்குள்ளே நிறுவாங்க. எங்களுடைய எதிரிகளுக்கு காப்பாய்கள் மதில்கள் போடலாம், ஆனா வீட்டுக்குள்ள இருந்து உருவாகிற எதிரியால எப்படி எங்களை நாங்க பாதுகாத்துக் கொள்ள இலங்கை வரலாறு எடுத்து பிரசிப்பார். சின்ன சின்ன விடயங்களுக்கு சந்தர கழுத்தை நினைச்சு கொண்டவர்கள், ஒரு காதலிக்கு அப்பான் காதலிக்கிற ஒரு காதலிக்கு கிஃப்ட் கொடுத்து கொள்ள தன்னுடைய தாய் பணம் கொடுக்க இல்லை என்பதற்காக
அந்த தாய கழுத்து நெரித்து கொண்ட பிள்ளைகளும் இந்த இலங்கையில் இருக்கிறார். மாணவர்களே, எதை சொல்லுகிறேன்னா மாற்று மத சகோதரர் சொல்ல வரையில எங்கட சமூகத்தை நாங்க பாதுகாப்போம், எங்கட குழந்தையை நாங்க பாதுகாப்போம். எங்கட பிள்ளை எங்க போறான், எங்க வாரான், யாரோட பழகுறான். 9-10 மணியான எங்க பிள்ளைக்கு வந்தால வேலை இல்ல, வேலையாக வீட்டுல வேலை, எங்க பிள்ளை வீட்டுல இருக்கணும். தெரியுமானவர்களே, ஒரு பருவம் இருக்குது, அந்த பிள்ளைகள் எங்களை விட்டு தூரமாக ஆசைப்படுவான். அந்த நேரத்துல நீங்க என்ன செய்யுங்க, அந்த பிள்ளைகளை உங்களோட கட்டுப்பாட்டுல வைங்க. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளைகள் ஒழுக்க விஷயங்கள் அதிகமாக கவனம் செலுத்துங்க, மார்க்கத்தை கொடுங்க. மார்க்கம் இல்லாத பிள்ளைகள் நிச்சயமா அந்த பிள்ளைகளால் எங்களுக்கு இந்த உலகத்திலையும் நம்மதை நாங்கள் எழுதுவோம், மௌத்துக்கு பின்னாலும் நிம்மதி கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நல்ல ஒரு பிள்ளைய, சாலிஹான ஒரு பிள்ளை, ஆலிமான ஒரு பிள்ளையை உருவாக்கினா நாளைய கியாமத் நாளையில அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் கேட்பான், நீ விருப்பமானவர்களை எல்லாம் அதாவது பரிந்துரை செய்து துவரைத்துக் கொண்டு, நீ விரும்பியவர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு சுவர்க்கத்துக்களை நுழைய என்று சொன்ன போதும் அந்த குழந்தையை, தாயை, தகப்பனை, தன்னுடைய மார்க்கத்துக்கு உதவி எல்லோரையும் அழைத்துக் கொண்டு அந்த குழந்தை சுவர்க்கத்தில் செல்லும். அப்படியான சாலிஹான குழந்தைகளாக எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் உருவாக்க முயற்சிக்க வேண்டும். மார்க்க கல்வியை கொடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, டியூஷன் நடத்தக்கூடிய ஆசிரியமாக இருப்பீர்கள், மாஷா அல்லாஹ், பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அறிவுகளை தாராளமாக கொடுங்கள். ஆனால் மார்க்கத்துடைய பாடம் நடக்கின்ற குர்ஆனுடைய அறிவு சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற அந்த நேரங்களில் வகுப்புகள் இருப்பதை தவிர்த்து கொள்வது மிக மிக ஏற்றமாகும். இந்த பகுதியில் இல்லை நினைக்கிறேன், சில பகுதிகளில் பிள்ளைகளுக்கு குர்ஆன் மதரசாவுல குர்ஆனை ஓதி கொடுக்கலாம். கனிமா முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு, காலையில் 8 மணிக்கு வந்தா பிள்ளைகள் 12 மணிக்கு போவாங்க சனி ஞாயிறுல. அந்த நேரத்துல 2 மணிக்கு வந்தா 5-5:30 மணிக்கு போவாங்க. ஆனா அந்த நேரம் சுருக்கப்பட்டிருக்குது. சுருக்கப்பட்ட நேரத்துக்குள்ளேயும் பிள்ளை கிளாஸ் வந்ததும் அதற்கு பாடத்தை கொடுத்துட்டு போறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நாங்க மார்க்கத்துக்கு நேரம் கொடுக்க இல்லைண்டா இந்த பகல் நேரம் மார்க்கத்துக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தையே நாங்கள் திருடுகிறோம் என்றால் இரவையில கண்ணியமா இரவையிலே வைத்து பாருங்க, ஹோம் இரவையிலே வைத்து பாருங்க, பிள்ளைகள் இருக்கலாம். இரவையில வீடுல குர்ஆன் ஓதப்படுகிறதா இல்ல, துஆ ஓதப்படுகிறதா இல்ல. கண்ணியமானவர்களே, இன்னைக்கு கவலையான ஒரு செய்தியா இன்னைக்கு படிப்பு கொடுக்கிற முக்கியத்துவம் நானும் நீங்கள் ஓதலை கொடுப்பது கிடையாது. வீட்டுல பிள்ளை கொஞ்சம் ஹோம்ஒர்க் செஞ்சா மாஷா அல்லாஹ் சந்தோஷப்படுகிறோம். எங்கட பிள்ளை குர்ஆனை ஒரு நாளைக்கு எடுத்து ஓதினா, ஒரு ஹதீஸ் ஒரு நாளைக்கு படிச்சா, தாலீம் ஒரு நாளைக்கு வாசிச்சா, கண்ணியமானவர்கள் அந்த பிள்ளைக்கு ஊக்கமளிக்க வேண்டிய கடமையாருக்கு பொறுப்பாயிருக்கு. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதே போன்ற எல்லா பகுதியும் படிப்புடைய விடயமா இருக்கலாம், ஓதோடைய விடயமா எல்லா விடயங்களையும் கவனம் செலுத்துக்க. அதிலும் குறிப்பாக நானும் நீங்களும் முஸ்லீம், நானும் நீங்களும் மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்குது. இந்த உலகத்தோட முடிஞ்சுவிடக்கூடிய விடயங்களை பற்றி யோசிப்பதை விட மௌத்துக்கு பின்னால் உள்ள நிம்மதி தரக்கூடிய விடயங்களை யோசியுங்கள். எனவே கண்ணியமானவர்கள், பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுங்கள், சாலிஹான பிள்ளைகளை உருவாக்குங்கள், மரியாதையுள்ள பிள்ளைகளை உருவாக்குங்கள். நிச்சயமாக அந்த குழந்தைகள் நாளைய கியாமத்துடைய நாளையிலே எங்களுக்கு சாதாரணமான குழந்தைகள் அமைவார்கள். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய குழந்தைகளை கொண்டைகளை கண்கொளிச்சு இறைவாணிகளுக்கு இந்த உலகத்திலே தந்துடுவாயாக. யா அல்லாஹ், மௌத்துக்கு பின்னால் எங்களுடைய குழந்தைகளை கொண்டைகளுக்கு சுவர்க்கத்தை தந்து விடுவாயாக. யா அல்லாஹ், நாளைய மறுமையினால நல்லோர்களை விட்டுவிட பிரித்து விடாதையா அல்லாஹ், நல்லோர்களை சேர்த்துவியா அல்லாஹ். நாளைய கியாமத்துடைய நாளையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை எங்களுக்கு வாஜிபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், இந்த துஆவை தனிப்புரை திருப்பி கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.